வந்தான் தலைவர் அவன். வந்தா சுட்டா செத்தா திருப்பி வந்தா சுட்டா செத்தா திருப்பி இன்னைக்கு வருவா சுடுவா சாவா திருப்பி முடியல தலைவரே, முடியல தலைவரே. எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் சரி, எஸ்பெஷலி ஃபார் பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எரர்ஸ் அண்ட் பக்ஸ் தான். சரிங்களா? ஸோ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு எரர்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எரர் வராமல் இருக்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இது வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா உடனே பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என்ன எரர் வந்துச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி செம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடும் இல்லைங்களா? இந்த எரர் வந்து நம்ம எப்படா சால்வ் பண்றது அண்ட் அந்த எரரை பார்த்தோன்னே ஒரு பதட்டம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேனிக் ஆயிடும் நமக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அதை எப்படி வந்து அந்த எரரை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது, அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். ஸோ அதில் முதல் டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு எரர்ஸ் அண்ட் பக்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து அதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கற்றுக்கிட்ட விஷயம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேனிக் ஆகாதீங்க. அது எவ்வளோ பெரிய எரராக இருக்கட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு எரர் பேஜை பார்த்தோன்னே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் பேஜை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. என்னடா நம்ம கோட் அடிச்சோன்னா எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்களா? அதுக்கு பதிலாக வந்து இது என்ன எரர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லேரவல் ஃப்ரேம்வொர்க்ல வரக்கூடிய ஒரு எரர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லிருக்கு, எரர் எக்ஸெப்ஷன். சரி, ஓகே. என்ன சொல்லுது, அன்டிஃபைன்டு வேரியபிள் டாலர் நேம் அப்படி சொல்லுதா? சரி, ஓகே. அப்போ அந்த அன்டிஃபைன் வேரியபிள் என்னது, தமிழ்ல நமக்கே தெரியும். அது வந்து என்ன சொல்லுது, ஒரு டிஃபைன் பண்ணாத ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? வேரியபிள் என்னன்னு கேட்காதீங்க, ஏன்னா ஒரு டெக் பீப்புள் வேரியபிள்லாம் தெரியாம வர மாட்டாங்க கண்டிப்பா. சரிங்களா? அப்போ வந்து ஒரு வேரியபிளை நீங்க டிஃபைன் பண்ணாம வந்து வச்சிருக்கீங்க, அந்த வேரியபிள் நேம் தான் வந்து டாலர் நேம் அப்படின்னு சொல்லி நமக்கு படிக்கும் போதே புரியுது இல்லைங்களா? அதாவது நம்ம பேனிக் ஆகாம பொறுமையா படிச்சோம் அப்படின்னா நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டேரக்டா கோடுக்கு போவோம். கோடுக்கு போய் சிண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆமா, இங்க நான் வந்து டாலர் நேம் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த வேரியபிளை நான் வந்து மேல வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை, இதுக்கு வேல்யூ நான் அசைன் பண்ணது, அதனாலதான் இந்த எரர். ஓகே, ஃபைன். அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த எரர் வந்து சால்வ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நானும் கூட நான் கொடுக்குறேன் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க, நமக்கு அந்த எரர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேனிக் ஆகக்கூடாது. அது என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது, அது ஏன்னா மெஜாரிட்டி வந்து அந்த எக்ஸெப்ஷன் எரர்லாம் நம்ம த்ரோ பண்றதே வந்து நம்ம பண்ற தப்பை வந்து சரி பண்ணதான். ஓகேங்களா? ஏன்னா டேரக்டா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாம டேரக்டா லைவ்ல போய் எரர் அடிச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய சிக்கலாயிரும் இல்லைங்களா? அது மாதிரிலாம் போகாம நமக்கு டெவலப்பர் ஆகிய நமக்கு கோட் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எரர் எக்ஸெப்ஷன்ஸே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அதை பார்த்து நமக்கு சந்தோஷம் தான் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல, நான் பண்ண கோட்ல என்ன பக் இருக்குங்கிறது எனக்கு இப்பே தெரிஞ்சிச்சிட சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். சரிங்களா? ஃபைன். ஸோ ஒரு அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆல்ரெடி பண்ண மாதிரி நம்மளுடைய கோடை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த எரர் வந்து ஏன் வருது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அதாவது இப்போ நான் வந்து இங்க வந்து ஒரு எரர் நான் ப்ரொடியூஸ் பண்ணி காமிக்கிறீங்களா, திரும்ப நான் ப்ரொடியூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு எரர் வந்து நான் இங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எரர் வந்து பார்த்த உடனே ஓகே, டேரக்டா இந்த எரர் பேஜ் வந்தோடனே டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கோடுக்கு போயிட்டு ஐயோ கோடு நான் எங்கடா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியாது. இது ஏதோ சிம்பிளா இருக்கனால உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. பட் ஆனா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய லைன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து ஃபைன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எரர் எக்ஸெப்ஷன் வந்து பார்க்கறது மட்டும் இல்லாம அதோடைய மெசேஜஸ் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேரவல் ஃப்ரேம்வொர்க்ல பொறுத்த வரைக்கும் கிளியரா கொடுத்துருக்கான் பாருங்க. எந்த ஃபைல் எரரு, ரவுட்ல இருக்கிற web.php அப்படிங்கிற ஃபைல்ல எரரு, எந்த லைன்ல எரரு, 17வது லைன்ல எரரு. அது மட்டும் இல்லாம ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்கான். இந்த இடத்துல வந்து இந்த வேரியபிள் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, அதாவது ப்ரோக்ராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல, இப்படி ஒரு டாலர் நேம் இந்த லைன்ல வந்து இந்த ஃபைல்ல கொடுத்துருக்கீங்க, அது என்ன, அது எப்படி நான் யூஸ் பண்ணி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதுவே வந்து நமக்கு கிளியரா சொல்லுது. சரிங்களா? அப்போ எரர் வந்துச்சுன்னா ஐயோ நான் பண்ண கோட் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பழக்கப்படாம பொறுமையா உட்காந்து என்ன தப்பு பண்ணேன், எதனால எரர் அடிச்சது, எந்த இடத்துல எரர் அடிச்சது, இது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத வந்து பொறுமையா உட்காந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அந்த எரர் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதை விட்டுட்டு உடனே டக்குன்னு ஓகே அன்டிஃபைன்ட் வேரியபிள் நேம் டக்குன்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி
உடனே கூகுள் பண்ணி பார்த்துடலாம். ஓகே நான் பிஹெச்பின்னு சொல்லி வருது, டக்குன்னு கிளிக் பண்ணி இவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஓகே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு உடனே இப்படி காப்பி பண்ணிக்கிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோடில் இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான் மறுபடியும் போய் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கோடு இப்படி ரன் ஆகுற மாதிரி தான் தெரியும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு லேரவல் ஃப்ரேம்வொர்க்குள்ள இந்த மாதிரி வந்து பிஹெச்பி கோடெல்லாம் உள்ள கொண்டாந்து போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இதை பார்க்க நம்ம டீம் லீடரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதாவது சிம்பிளா இப்போ இந்த எரர் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த எரர் வந்ததுக்கு சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய வேல்யூ வந்து இப்போ நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி காமிக்க பாருங்க. நம்ம நானும் அதோடைய வேல்யூ நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு பதிலாக கூகுள் பண்ணி இவ்வளோ பெரிய கூட கொண்டாந்து இப்படி போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பார்க்க நம்ம டீம் லீடர் ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க, இல்லை கோர் ரிவ்யூ நிலைமை யோசிச்சு பாருங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம கடுப்பாக இல்லை, என்னடா அதை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? அது எக்ஸ்பெஷலி வந்து ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. இதே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைனும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் அடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த எரருக்கான ரீசனை வந்து ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்கள் கொலீக்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து அன்டிபெண்ட் எரர் வந்து அடிச்சுது அப்படின்னா வந்து என்னன்னா அந்த வேரியபிள் வந்து இல்லை அதனால அடிச்சுது. சரி ஓகே, நான் இன்னைக்கு ஒரு எரர் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரேல வந்து இந்த மாதிரி வந்து மல்டிபிள் இது வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அரேல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 10 சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ நான் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு அன்டிஃபைன்ட் அரேக்கு 10 அடிக்கும். ஓகேங்களா? அப்போ இது என்ன எரர் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறத விட பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு எரர் அடிச்சுது, அது என்ன எரர்னு தெரியல. அப்போ தெரிஞ்சவன் சொல்லுவான், இல்லை மச்சான் அரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0 இல்லையா? அப்போ நீங்க அரேக்குள்ள வேல்யூ கொடுத்துருக்கீங்கல்ல, இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ 0, 1, 2. அப்போ அரே ஆஃப் 0ல வந்து பாத்தீங்கன்னா 1ங்கிற வேல்யூ இருக்கும், அரேயோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 2ங்கிற வேல்யூ இருக்கும், அரேயோட தேர்ட் பொசிஷன் அதாவது 2ல வந்து 3ங்கிற வேல்யூ இருக்கும். ஆனா நீ கொடுத்துருக்குது அரேயோட 10, அதாவது அரேயோட பொசிஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த அரேயோட பொசிஷன் வந்து 10ங்கும் போது அதுக்கான வேல்யூ கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறதே வந்து மொத்தம் 2 வரைக்கும் தான் வந்து இண்டெக்ஸ் இருக்குது, 10 இண்டெக்ஸ் கிடையாது. அதனால தான் அந்த எரர் எடுக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் போது என்னன்னா அடுத்த வாட்டி இந்த எரரை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பயம் போறதை தாண்டி என்ன எரர் இது, அன்டிபெண்ட் அரேக்கு 10 சரி ஓகே, எந்த ஃபைல்ல இந்த ஃபைல் இந்த லைனா ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேக்குள்ள அந்த அப்படி ஒரு இண்டெக்ஸ் இல்லை. ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸ் இல்லாதனால தான் இந்த எரர் எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அந்த எரரை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு புரிஞ்சிடும். இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் கம்பெனி எக்ஸ்பெக்டிங். இதைத்தான் வந்து நிறைய கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, ஒரு டீம் லீடராக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்வொர்க்லயும் இல்லை லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். நம்ம யாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்க பாருங்க. இப்படி பிஹெச்பி அடிஷன் டெஸ்ட் சொல்லி நம்ம போட்டாலே மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம எழுதிருக்கோம் இல்லைங்களா, நம்ம கிளாஸ்ல வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ல அது எந்தெந்த ஃபைல் எந்தெந்த எரர் இருக்குது, டெஸ்ட் கேஸ் எல்லாம் கரெக்டாக பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை ரன் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி தான் அதில் வந்து எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அது அப்போ நீங்க ஒரு வாட்டியும் வந்து ஒரு சினாரியோஸ் எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நியூ டேட்டாஸ் ஓல்ட் டேட்டாஸ் வருது அப்படின்னா அந்த 2 சினாரியோவுக்கும் நீங்க போய் எக்கோ பண்ணி இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து டீபக்கர் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் அது போல நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ரன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த சினாரியோ வந்து லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கிறது வந்து நமக்கு பிஹெச்பி யூனிட் டெஸ்ட் சொல்லிடும். அது எஸ்பெஷலி லேரவல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டெஸ்டிங்க்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் உங்களுக்கு வேணும், நான் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் ஒரு லேரவல் டெஸ்டிங் சீரியஸ் சொல்லிட்டு தனியாவே நான் போடுறேன். சரிங்களா? ஸோ தட் எவ்ரிவன் வில் லேர்ன். ஓகேங்களா? அடுத்து, வித்தவுட் யுவர் நாலேஜ் டோன்ட் ரைட் எ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். அதாவது ஒரு ஒரு இப்போ நான் பண்ணி காமிச்சிருந்தீங்களா, இப்போ ஒரு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ லைன் ஆஃப் கோட் இருக்கு இல்லைங்களா, இதுல இப்படி ஒரு சின்ன ஒரு டாட் வச்சா கூட அது உங்க நாலேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் வந்து ஒரு சினாரியோக்கு வந்து பாத்தீங்கன்னா போனேன், கூகுள் பண்ணி பார்த்தேன், அதுல வந்து இந்த கோடு இருந்துச்சு, அப்படியே அங்க காப்பி பேஸ்ட். ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷயம் பண்ணாதீங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தப்பு கிடையாது, ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதை நான் வந்து குறை சொல்ல. ஆனா நான் எதுக்காக இதை நான் எடுத்து யூஸ் பண்றேன், இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும்.
ஓகேங்களா. சின்டெக்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதனால போய் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனா அது லாஜிக்கே இல்லாம அது என்ன பண்ணுங்கிறதே தெரியாம நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிக்காம வந்து ஒரு கத்தி எடுத்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போறதுக்கு சமம். அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா பேஷண்ட் டெத் தான். அந்த மாதிரிதான் அது என்ன பண்ணும் அந்த கோட் அப்படின்னு தெரியாம நீங்க காப்பி பண்ணி உங்க ப்ராஜெக்ட் வந்து அந்த கோட் பண்றதுங்கிறது அந்த மாதிரிதான். சரிங்களா. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கரெக்டில் இது எங்க ஏதோ ஒரு சினாரியோல எரர் அடிச்சா கூட அது எங்க ஏன் அடிக்க சொல்லி உங்களாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ரலாக சொல்ல போனால் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம தான் ப்ரோக்ராம் சொல்றோம். ஓகேங்களா. ஆனா அது சொல்றதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதோட எக்ஸ்பிரஷன் சாரி அதோட எரர்ஸ் பக்ஸ், ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம என்னைக்கு பண்ணக்கூடாது. ஸோ அந்த ப்ரோக்ராமர் நாம என்ன சொல்றோமோ அதைத்தான் வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்கணும். சரிங்களா. அதே மாதிரி கீப் யுவர் கோட் கிளீன். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் பண்றீங்க அப்படின்னா இன்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. அதாவது அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா. அது நாட் ஒன்லி கண்ட்ரோலர் பேர் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் சரி, நீங்க வந்து உங்களுடைய கோட் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். சரிங்களா. இல்லை அப்படின்னா வந்து சப்போஸ் வந்து இப்போ நீங்க ஒரு ஏதாச்சும் பக்குன்னு சொல்லி சொல்றீங்க, யாராச்சும் வந்து பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அழகா இருந்துச்சு அப்படின்னா அழகா நம்ம மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓகே இந்த செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி இல்லாம யோசிச்சு பாருங்களேன், கண்ட மேடிக்கு இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த மாதிரி இப்படி ஒரு அலைமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க க்ளோஸ் ஆகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா. அப்படிங்கும்போது அந்த எரர் ஃபைண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்க டிசிப்ளினா நீங்க கோட் பண்ணாலே வந்து மெஜாரிட்டியான பக்ஸ் வரதை நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா. ஓகேங்க. எப்படிலாம் வந்து பக்ஸ் வருது, எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். பட் ஆனால் எந்தெந்த சான்ஸ்லாம் வந்து ஒரு எரர்ஸோ இல்லை பக்ஸோ வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துருவோமா. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து எதுக்காக நம்ம இந்த கோடு பண்றோம், எதுக்காக இந்த லாஜிக்ஸ் வந்து நம்ம எழுதுறோம், இந்த இடத்துல நான் இந்த கோடிங்கை நான் எதுக்காக வந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நீங்க வந்து கோட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ் வந்து எரர் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபியூச்சர் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா இது எங்கெல்லாம் போய் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம தெரியாம அந்த கோடை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் வில் நெவர் ஒர்க் அவுட். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் த கோட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ இருந்தாலும் சரி, லேரல் டாக்குமெண்டேஷன் இருந்தாலும் சரி, நீங்க கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் தப்பு இல்லை. ஆனா வந்து வித்தவுட் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. சரிங்களா. ஸோ அது பண்ணும்போது வந்து ஏன்னா வந்து உங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ண எரர் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனா அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண பாத்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய எரரா இருக்கும். கடைசியில் இதை சால்வ் பண்ண போய் கடைசியில் எதுவும் சால்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த சினாரியோஸ்லாம் வராம வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட தான் ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கும், அங்க வந்து அப்படியே படிப்படியா மாறி டீம் லீடர் மூலியமா அவங்க கிட்ட வரும். சரிங்களா. அப்ப நாம என்ன பண்ணுவோம், அவர் ஒன்று சொல்லுவார், நாம ஒன்று புரிஞ்சு நாமளும் ஒன்று அசியூம் பண்ணிட்டு நம்ம போய் பண்ணுவோம். ஓகே இப்படிதான் சொல்லியிருக்காங்க, இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தப்ப நம்ம பண்ணவே கூடாது. சரிங்களா. எந்த ரெக்யர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அது என்ன சொல்றாங்க, அது எப்படி வேணும் அவங்களுக்கு, ஏன்னா காசு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்றது கிளைண்ட் அப்படிங்கும்போது அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். அதாவது எதையுமே அசியூம் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் கிளாரிட்டியா கேட்டு பண்ணுங்க. சரிங்களா. அசியூம் மட்டும் நீங்களா வந்து ஒரு கேஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் மாட்டிப்பீங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நோ ஐடியா அபவுட் த லாஜிக் சேஞ்சஸ் எஃபெக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன் சொல்லிட்டு ஒரு மாடல் நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரோலை கிரியேட் பண்ணுவீங்க, அந்த ரோலை கொண்டு போய் ஒரு யூசருக்கு அசைன் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோலை வந்து டெலிட் பண்ணும்போது டெலிட் ஆக விட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த யூசர் லாகின் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் என்ன தான் செய்யும். ஏன்னா ரோல்ஸுங்கிற டேட்டாவே டிபி இல்லையே, நீங்க டெலிட் பண்ணிட்டீங்களே, அப்படிங்கும்போது எப்படி அந்த யூசருக்கு வந்து இந்த ரோலுங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன லாஜிக்ஸ் அஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரியாது, பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. கரெக்டுங்களா. ஸோ அப்போ ஒரு விஷயம் பண்றோம்னா இந்த ஆக்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கெல்லாம் போய் அஃபெக்ட் ஆக போகுது இந்த ஃபியூச்சர், இது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிண்டெக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்துட்டு போதுங்க, பைத்தானா இருக்கட்டும், ஜாவாவா இருக்கட்டும், பிஹெச்பி இருக்கட்டும், பட் அந்த லாங்குவேஜோட சிண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாலர் சிம்பிள் இல்லாமல் யூஸே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமிங்கோட சிண்டெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து செமிகோலன் போட தேவையில்லை. இப்போ நம்ம இங்கெல்லாம் போட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து செமிகோலன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல போட தேவையில்லை. ஆனால் பிஹெச்பியில் செமிகோலன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து போடலன்னு வச்சுக்கோங்களேன், டேரக்டா வந்து சிண்டெக்ஸ் எரர்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா சிண்டெக்ஸ் எரர்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ அதோடைய சிண்டெக்ஸை வந்து நீங்க ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கெயின் பண்ண விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு மாதிரி யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரோக்ராமுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. சரி, நீங்க வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ல நீங்க இது வரைக்கும் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எரர்ஸ், பக்ஸ், ரொம்ப பயங்கரமான ஒரு எரர் மாதிரி தெரிஞ்சுதுங்க, ஆனா கடைசியில பார்த்தா ரொம்ப சப்பையா முடிஞ்சிருச்சு, அடைச்சே இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் இந்த எரர் வந்துருச்சு அப்படின்னு நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை பத்தி அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து படிச்சு பார்ப்போம். பெஸ்ட்டாக யார் கமெண்ட் பண்ணிட்டீங்களோ அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆல் ரைட் கைஸ், தேங்க்யூ, பை பை.